பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு லெவலுங்க. திவ்யா ஃபஸ்ட்டு ப்ளேஸ். தவிர்க்க முடியாத இடத்துக்கு திவ்யா போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20% கிட்ட ஓட்டு இருக்குது. போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அழகுக்கும் அறிவுக்கும் அதுவும் இந்த டாஸ்கில் வேறு மாதிரி இருந்தாங்களா, பல பேர் மனமுருகி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மெல்ட் ஆகிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை அடித்து மேலே போயிட்டாங்க. சாண்ட்ரா தான் ஃபஸ்ட்டு இருந்தது. சாண்ட்ராவை அடித்து முதல் இடத்தில் திவ்யா மாஸ், இரண்டாவது இடத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க. போன வாரம் ஆடின ஆட்டம் மொதல் 3 நாள் ஃபுல்லாக சாண்ட்ராவுக்கு தான் ஓட்டு. அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே ஓட்டு எடுத்தாங்க. ஆனால் அவங்க பிஹேவியர் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதனால் என்னென்னா திவ்யாவுக்கு கீழே வந்துட்டாங்க. கீழே ஆக்சுவலாக திவ்யா 2 பேரும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால 2-3 நாளாக. ஸோ 2வது இடத்துல சாண்ட்ரா, 3வது இடத்துல ஆச்சரியங்க பார்வதியை கலாய்க்க போய் மார்க் பண்ண போய் விக்ரமுக்கு ஓட்டு ஏறி 3வது இடத்துக்கு வந்துட்டான். அஃபிஷியல் ஓட்டில் 3வது இடங்க விக்ரம். சரியான முன்னேற்றம் தெரியுமா. ஓட்டே இல்லைங்க, 4-5 வாரமாக அவனுக்கு ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அடிச்சிட்டாங்க. உண்மையிலே பார்வதி அடித்தான், பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. 3வது இடத்துல விக்ரம், 4ஆம் இடத்தில் பார்வதிக்கும் விக்ரமுக்கு தான் போட்டி. முன்னாடி பார்வதி முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் விக்ரம் பின்னாடி இருந்தான். இப்போ விக்ரம் முன்னாடி இருக்கான், பார்வதி பின்னாடி இருக்குது. ஸோ பார்வதி 4வது இடத்துல இருக்குது. ஸோ இன்னமும் ஆட்டத்தை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குது பார்வதி. ஸோ கீழே இருந்துச்சு ஆக்சுவலாக வாரம். இப்போ எங்கே இருக்குது பாருங்கள், 4வது இடம் 3வது இடம்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்வதி வந்து வேறு லெவல் முன்னேற்றங்க. அதுதான் கேமே மாற்றுது. 4ஆம் இடத்தில் பார்வதி மாஸ், வேறு லெவல் பண்ணிருச்சு பார்வதி. அடிபட்டாலும் அப்படி பண்ணியிருக்கு பாருங்க. அடுத்து 5வது இடத்துல திவாகருக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சுங்க. வாரத்தில் ஃபஸ்ட்டு இருந்தார், இப்போ எங்கே இருக்கார் பாருங்கள், திரும்ப மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அடிச்சிட்டாங்க, நாளைக்கு ஏறுவார் பாருங்கள். ஏன்னா எப்படி சுற்றினாலும் இவங்க அடிக்கிறது கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர். இந்த ஷோவே அப்படி தான் கொண்டு போகிறாங்க. நீ இந்த வீக்லி டாஸ்க் நல்லா இல்லைன்னா கூட இவர் மார்க் பண்ணி அந்த வினோத் எஃப்ஜேலாம் கிறுக்க சைக்கோ மாதிரி ஆகி இவர் ஓட்டை ஏற்றி விட்டுருக்காங்க. 5ஆம் இடத்தில் திவாகர் எலிமினேட் பண்ணாங்கன்னா செத்தாங்க விஜய் டிவி. அடுத்து 6வது வியானாவுக்கு ஓட்டு கீழே இறங்கிச்சிங்க. ஆக்சுவலாக டாப் 2ல் இருக்க வேண்டிய ஆள் சில மாமா வேலை பார்த்துச்சு. இந்த வினோத்தை போட்டு கொடுக்குற வேலை, பின்னாடி போய் உட்காந்து பேசுகிற வேலையை பார்த்துச்சு. ஸோ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட்டை கீழே இறக்கிட்டாங்க 6வது இடத்துக்கு. ஸோ 7-8% தான் ஓட்டு இருக்குது. ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைக்கு மாறிடுச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ 6வது இடத்துல வியானா. ஏங்க திவார்கிட்ட எவன் வம்புழுத்தாலுமே ஓட்டு ஏறிடுதுங்க. ஒன்று திவார்கிட்ட வம்புழுக்கணும், இல்லைன்னா பார்ட்ட வம்புழுத்தாலே அவங்க ஓட்டு ஏறிடுது. எல்லோரும் முடிவே பண்ணிட்டாங்க. பிரவீன்லாம் கூட வெளில உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான், கனியக்கா இருப்பாங்களான்னு தெரியல, வெளியாகிற அளவுக்கு வந்தாச்சு கனி. ஆனால் திவார்கிட்ட ஒரே ஒரு சண்டை தான். திவார் எவன்லாம் கை வைக்கிறாரோ ஓட்டு ஏறிடுது. ஸோ திவார் பாரு தான் கேம் வேறு லெவல். அடுத்து சுபிக்ஷா பரிதான், அவங்க நல்லா தான் ஆடுது. ஆனால் கொஞ்சம் சின்ன ஃப்ளாஸ் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை. வியானோட சேர்ந்துச்சு, சுபிக்ஷாவோட சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கனிக்கு கீழே வந்துருச்சு ஓட்டு. ஸோ இந்த வாரம் வெளியாகுமான்னு தெரியல. பட் ஆனால் ஓட்டுக்கள் இல்லை, சுபிக்ஷாவுக்கு ஓட்டுக்கள் இல்லை. அடுத்து ரம்யா. இந்த வாரம் ரம்யா வெளியே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. கடைசி 2 இடங்களில் ரம்யா இருக்குது. 9வது இடத்தில் ரம்யா இந்த வாரம் வெளியே போகலாம். இல்லைன்னா வேறு நம்ம தலைவி பலூனக்கா போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரம்யாவுக்கு ஓட்டுகள் இல்லை. ரம்யா ஃபேக்குங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க, இட்ஸ் ஃபேக். அடுத்து 10ஆம் இடத்தில் இந்த வாரம் ரொம்ப 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 அதிக சான்ஸ் யாருக்குன்னா அரோரா தான் வெளில போகிறதுக்கான அதிக சான்ஸுகள் இருக்கிறது. ஓட்டுக்கள் சுத்தமாக இல்லை, ஓட்டே இல்லைங்க. ஏதோ ஒரு ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் ஓப்பனாக போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா திவாருக்கும் அதுக்கு முட்டிக்கிச்சு. ஸோ அங்கிட்டு கமருதீன் வினோத் இவங்க கூடலாம் போய் படுத்துக்கிட்டு கேம் காலி. கேமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அரோராவா ரம்யாவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.